சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல த ராயல்ஸ் அப்படிங்கிற இந்திய வெப் சீரிஸ் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 45 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ அவிராஜ். ராஜாவுடைய மறைவுக்கு பிறகு இவர் தான் அடுத்த ராஜா அப்படின்ற மாதிரி உயிர்ல சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் ஷேர் அப்படிங்கிறதையும் அந்த உயிரில கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த உயிரில மௌரிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் பத்தி சொல்லியிருக்காங்க. யார் அந்த மௌரிஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தனியா போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராஜகுடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய கடன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய சிஓவா ஹீரோயின் உள்ள வராங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண மக்களுக்கும் ஒரு பேரலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விபிஎன் கட்டணும் அப்படின்ற பிளானும் போயிட்டு இருக்கும். அண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இதுக்கு நடுவுல காதல் அப்படிங்கிறது எப்படி மலருது, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எப்படி ஷார்ட் அவுட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ராஜகுடும்பத்தில் இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கு, சோ அந்த ஆசைகள் நிறைவேற்றா இல்லையா, அண்ட் டுவெல் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை.